ஸ்கூல்ல 2 பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு பையங்க 2 பேரும் போறது வர்றது. போய்கிட்டு பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல அப்போ ஒரு கிளாஸ்ல வாத்தியார் என்ன செய்யறாரு, 2 பசங்கிட்டையும் சொல்றாரு, என் பையன் நீ நல்லா படிக்கல, இவன் நல்லா படிக்கான். ஆனா நீங்க 2 பேருமே ஒன்னா இருக்கீங்க. ஆனா ஒண்ணு நீ படிச்சேன்னா அவன் கூட உட்காரலாம், நீ படிக்கல. நீ அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட இவன் படிப்பு வம்பா போகும். அதனால நீ பின்னால இருக்க பெஞ்சில உட்காந்துக்கோ அப்படின்னு அந்த வாத்தியாரு அந்த படிக்காத பையனை சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு சொல்லி அந்த பையன் வாத்தியார் பேச்ச தட்டக்கூடாது இல்லையா அப்படின்னு நினைச்சு அவரு அந்த பையன் 4 பெஞ்சுக்கு அந்த பக்கம் உட்கார்ந்துக்கலாம். அப்படி உட்காரும் போது இந்த பையன் முதல்ல அந்த படிக்கிற பையனுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. சே, நம்ம பையன் நம்ம பக்கத்து வீட்டு பையன், ஆனா இவன் படிக்காத காரணத்தினால இவன் 4 பெஞ்சுக்கு அந்த பக்கம் உட்காந்துருந்தானே, இவனை என்ன பண்ண அப்படின்னு இவன் யோசனையில இருக்கான். அப்ப வாத்தியாரு இவன் முகத்தை பத்தி ஏன்பா நீ சடவா இருக்க அப்படின்னு. இல்ல சார் ஒண்ணும் இல்ல. இல்லையே நீ ஒரு மாதிரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சாருக்கிட்டையும் அவன் சொல்லல. சரின்னு சொல்லி படிச்சு முடிச்சுட்டு 2 பேருமே ஸ்கூல் முடிஞ்ச உடனே 2 பேருமே பின்னால இருக்கிறவனும் பின்னால இருக்க பெஞ்சில உள்ளவனும் முன்னால இருக்க பெஞ்சிலையும் வெளியே ஒன்னா வீட்டுக்கு வந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவன் வீட்டுக்கு காப்பி எல்லாம் குடிச்சிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு போறான். அம்மா இங்க வாங்க, நான் அந்த பக்கத்துல ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வீட்டு வர நான் போயிட்டு வரேன். சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. சொன்னோன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க வீட்டுக்கு போனோன்னு இந்த பையன் ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருப்பான். அப்படின்னு சொல்லு. இல்ல நம்ம 2 பேருமே பக்கத்து வீடு. ஆனா நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது 2 பேரும் ஒன்னாதான் போறோம். ஆனா நம்ம வகுப்புல இருக்கும்போது நம்மளால ஒன்னா இருக்க முடியல. நான் நல்லா படிக்கலன்னு சார் சொல்லி வாத்தியார் சொல்லி என்ன பின்பெஞ்சில வச்சுட்டாரு, உன்னையும் முன்னால வச்சுட்டாரு. ஆனாலும் நீ சொல்லல, உன் மனசு நல்ல மனசு, பரவாயில்ல. அது நீ அப்படி சொல்லாத, நீ எப்படினாலுமே நீ படிச்சு என்ன மாதிரியே நீ நம்ம 2 பேருமே ஒரே ரேங்க் எடுத்துருவோம். நீ எதுக்கு மனசை நீ தளர விடுத, நான் உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் சார் போடுற பாடத்தை எல்லாம் பின்னாலேயே இருந்து இவன் எல்லாமே நோட்ல குடிச்சிட்டு வந்துருந்தான். இருந்தாலுமே இவனுக்கு கொஞ்சம் படிப்பு மந்தமாதான் இருக்கு. இவனுக்கு அந்த சார் சொல்லதெல்லாம் வாத்தியார் சொல்லதெல்லாம் இவனால மனப்பாடமா பார்த்துதான், ஆனா மண்டையில ஏற மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒண்ணும் சொல்லக்கூடாதுல்ல, இவனை வாத்தியார் சத்தம் முடிவாருன்னு சாரு இவன் படிச்ச பாடத்தை இவன் வாத்தியார்கிட்டே ஒப்பிச்சுட்டு வந்துட்டான். இவன் எதுவுமே கொண்டாட மாட்டான். ஆனா அவன் படிக்கல இல்லையா, அவன் எழுதி எல்லாத்தையும் நோட்ல எழுதி கொண்டு வந்துருக்கான். சரின்னு சொல்லி நம்ம படிச்சு நாளைக்கு போய் ஒப்பிச்சுக்கிடுவோம் சாருக்கிட்ட அப்படின்னு. இவன் அவங்க அம்மாட்ட, ஏமா நான் அவங்க வீட்டு வர போயிட்டு வரேன். அப்படி எதுக்குப்பா, இல்லை சும்மா அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த 1/2 மணி நேரத்துல இவன் பாடம் சொல்லி கொடுத்தான். இவன் பாடம் சொல்லி சொல்லிக்க இவன் நல்லா படிக்கிறவா, அதனால இவனுக்கு எந்த இதுவும் இல்லை. அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் ஓரளவு மார்க் வாங்க ஆரம்பிச்சிட்டான். இவன் 1வது ரேங்க் எடுத்தா அவன் 4வது ரேங்க் எடுத்தத மாதிரியே அவன் படிச்சுட்டான். அப்போ படிச்ச உடனே சாரு, என்ன நீ இப்படி படிச்ச? இல்ல சார் நான் தான் படிச்சேன். சாருக்கிட்டையும் சொல்லாம இவனையே காட்டி கொடுக்காம படிச்சிருக்கான். படிச்ச உடனே நல்ல மார்க் எடுத்துன்னு வந்திருக்கான். அப்ப 3ஆண்டு பரீட்சை வந்துருக்கு. 3ஆண்டு பரீட்சை வந்த உடனே பரீட்சை எழுதினோடனே இப்ப இவன் பாஸ் ஆயிட்டான். இந்த பையனும் பாஸ் ஆயிட்டான், அந்த பையனும் பாஸ் ஆயிட்டான். அப்ப சார் சொல்றாரு, நீ இந்த மாணவன்கிட்ட அந்த சாருக்கிட்ட போய் சொல்றான், நாங்க படிச்சாச்சு, நாங்க வேற கிளாஸுக்கு போறோம் அப்படின்னு. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை 4வது பெஞ்சில வைக்க போய் தானே நீ படிச்ச. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இருக்க போய் நீங்க படிச்சுட்டீங்க இல்லையா அப்படின்னு அந்த சார் சொல்லுங்க. இல்ல சார், நீங்க என்ன படிக்கலன்னு சொல்லி பின்னால வச்சீங்க. ஆனா என்னுடைய நண்பர் என்ன செஞ்சா, உங்ககிட்ட நாங்க 2 பேருமே நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி அவன் எனக்கு சொல்லி கொடுத்தான். ஆனா சார் நீங்களும் சொல்லி கொடுத்தீங்க, அவனும் சொல்லி கொடுத்தான்.
ஆனா நீங்க 4வது பெஞ்சில வச்சீங்கன்னு நான் ஒரு நாளும் வருத்தப்படல. ஆனா நீங்க வைக்க போய் தான் சார் அந்த கவனத்தோட நான் படிச்சு என்னுடைய என் சிநேகித நண்பனோடைய அவன் 1வது ரேங்க் எடுத்தா நான் 4வது ரேங்க் எடுத்துட்டேன். இல்லைன்னா என்னால எடுக்க முடியாது. நான் கடைசி ரேங்க்ல இருந்தவன். அதனால நான் நல்லா படிச்சுட்டேன் சார். நீங்களும் என்ன கவனத்தை திருப்புனீங்க. ஆனா என் நண்பன் என் மேல நானும் நல்ல வரணும்னு சொல்லி அவனும் எனக்காக பிரயாசப்பட்டு நானும் மார்க் எடுத்து நானும் ஒரு ஈக்குவலா நாங்க 2 பேருமே பாஸ் ஆயிட்டோம். இனி அடுத்த கிளாஸுக்கு போகும்போதுமே நாங்க 2 பேருமே நாங்க ஒன்னாதான் படிப்போம் சார். நீங்க சொன்னதும் எங்களுக்கு நல்லதுதான். என்னுடைய நண்பன் சொன்னதும் நல்லதுதான். ஆனா நான் நண்பனை நான் உயர்த்த மாட்டேன். அவன் மாணவன். ஆனா நான் உங்களை தான் உயர்த்துவேன். நான் உங்களாலதான் சார் நான் கல்வி கற்றேன். அதனால சார் நாங்க அடுத்த கிளாஸுக்கு போறோம். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி விடைய வாங்கிட்டு 2 பேரும் போயாச்சு.